திடீர்னு அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கேமரா அங்க இருக்கு. ஏன்டா டேய் என்னடா எதுக்கெடுத்தா வீடியோ எடுத்துறீங்க? புரியல எனக்கு. நான் எங்க பாதுகாப்பா இருக்குன்னு தெரியல. பிக் பாஸ் மாதிரி எக்கச்சக்கமா கேமரா வச்சிருக்கீங்க. ஆமா, ஏற்கனவே ஆபீஸ்ல இருக்க கேமரா எப்படி சமாளிக்க தெரியாம உட்காந்துருக்கிறேன். சரி ஓகே, இப்ப வீடியோ போலாம். வீடியோ என்னடா அதோ போயிட்டு இருக்காடா கனடா பாகிஸ்தான் மேட்ச். அப்புறம் உனக்கு தேவை அதை பாரு. அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டி இருக்கு, அதை பத்தி பேசணும். இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியா? இந்தியா வெஸ் யூஎஸ்ஏ. அடா பாவிகளா டேய், நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இந்தியா பி டீம் இந்தியா பி டீம்னு. இன்னைக்கும் இந்தியா பி டீம் தான். ஆனா மோதி ஆகணுமே. டேய் என்னடா நியாயமே இல்லையாடா இது? டேய் நீ வேற நாடு நான் வேற நாடு இல்லையடா, ஒரே நாடு பாரத். அவசரப்பட்டனே. ஐயோ என்ன பண்ண போறாங்க? இந்தியா 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 வந்தாலும் வந்துடும்ல. 10 நாள் அபிஷியலா சொன்ன பண்ணிட்டு வருங்காலத்துல அந்த பேர் வர வாய்ப்பு இருக்கு. பாரத் அப்ப இந்தியன் டூ பாரத் டூவா மாறிடும். பாரத் பிரீமியர் லீக். ஐயோ இந்தியன் பிரீமியர் லீக், பாரத் லீக் எல்லாமே பாரத்தா மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு வரேன். பரவாயில்ல, நான் இருக்கிறது தமிழ்நாடு, அதனால ரொம்ப சந்தோஷப்படுவேன். தமிழ்நாட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷம். ஆனா அதுவும் மாத்தணுமா தமிழகம்னு? என்னதான்டா இன்னும் மாத்தணும்? ஒரு நிமிஷம் நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுறேன். ஏன் எங்க அப்பா என் பேரை கிரேத மாத்திக்கிட்டு வச்சிட்டாரு அதையும் கேட்டு தோஞ்சிறான். நீங்களும் உங்க அப்பா பேர் பின்னாடி வைக்கல? என் பேர் என்ன? சிட்டி. எங்க அப்பா பேர் என்ன? அதனாலதான் எங்க அப்பா பேரை கெடுக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் அவர் பேர் நான் சேர்த்துக்கல. எப்படி திரும்பவும் சொல்றேன், சும்மாவே தேவையில்லாம பேசுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோமா? யாரா சொல்றா? யாரு சொல்றா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நம்ம எம்டி சந்தோஷ் சாரை தவிர வேற யாரும் சொல்றது இல்ல. நான் கேமராமேன் சந்தோஷம் நினைச்சேன். கேமராமேன் சந்தோஷா? அவரு பேரை கெடுக்க வந்திருக்கான். சரி போ. ஆலியால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். ஓகே, சோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்க சப்போர்ட் பண்றதை பார்க்கும்போது செம ஹாப்பியா இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அதை விட முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. அண்ட் ஸ்டில் உங்களுக்கு என்ன கமெண்ட்னாலும், உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க ஸ்போர்ட்ஸை பத்தி இந்த வீடியோ போடுங்க. இந்த விஷயம் இவரை திட்டம்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வரும்போது தான் அண்ணா நான் ஒண்ணு மாரி இருக்கணும், நான் ஒண்ணு மாரி ஆகணும்னு சொன்னேன். ஆனா நானும் அதுக்கப்புறம் திட்டம் வைக்கிறேன். இங்க வந்து ஏதோ பண்றிய அடிச்சிருக்கேன். அடிச்சிரு. சரி ஓகே. எஸ், இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ. ஸோ இந்த மேட்சுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ்ஏட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. 2 மேட்ச் தான் ஆனாங்க, 2 மேட்சுமே சூப்பரா ஆனாங்க. 2 மேட்சும் வந்து சூப்பர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அண்ட் ஸ்டில் பாகிஸ்தானை பொழந்தாங்க. அந்த மேட்ச் யாராலும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லாரோட இன்டென்ட்டுமே இந்தியா கூட ஆடும்போது எப்படியா இருக்க போகுது டீமுமே வந்து பாத்தீங்கன்னா செம பலத்தோட வராங்க. இந்த மேட்சை வின் பண்ணிட்டு இப்ப இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் போல இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்கா நடக்க போகுது இல்ல, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க குரூப் ஏல முதல் டீமா. அந்த குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான போட்டியா இந்தியா பாகிஸ்தான் எல்லாரும் சொன்னாங்க. பட் இந்தியா யூஎஸ்ஏ தான். இந்தியா யூஎஸ்ஏ இவன் சொன்னான், அதுக்கப்புறம் 10 பேர் சொன்னாங்க. இன்னைக்கு உலகமே சொல்லிட்டு இருக்கு, யூஎஸ்ஏ சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா கூட ஆடும்போது எப்படி இருக்கும். அண்ட் அதே சமயத்துல ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்க நான் பார்க்கும்போது, ப்ரோ யூஎஸ்ஏ ஜெயிச்சிருமோ ஒரு வேலை அப்படின்றாங்க. ஆனா நானுமே இன்னைக்கு யூஎஸ்ஏ சப்போர்ட் தான் பண்ணேன். யூஎஸ்ஏ சப்போர்ட். யூஎஸ்ஏக்கு என்ன அர்த்தம் சொல்லு? யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. படிச்ச கூட தான் ஷோ பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. இல்ல படிச்சுட்டு தான் வந்து வரும்போது இந்தியாவுக்கு என்ன அர்த்தம் கேட்டோம். பாரத்ரா, பாரத் பாரத். நீங்க தேவையில்லாம ரொம்ப எடுத்துட்டு இருக்கீங்க. நரேந்திர மோடி சிசிய புள்ள. ஆனா நீங்க வேணா பாருங்கண்ணா, நீங்க என்ன டவுட் வேணா என்கிட்ட கேட்கலாங்கண்ணா. நான் அந்த டவுட் எல்லாத்தையும் எங்கன்னா கிடைக்கும். ஆனா நீங்க வந்து நீங்க வேணும் வாய்ப்பு கொடுக்குறீங்கண்ணா. ஆனா நீங்க உங்களுக்கு மட்டன் பிரியாணி வேணும்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாருங்கண்ணா, எக்கச்சக்கமா வீடியோ வருங்கன்னா. நான் வந்து எப்படி நான் சொல்றது, நான் வந்து இர்ஃபான் கிடையாதுங்கண்ணா. நான் இர்ஃபான் கிடையாதுங்கண்ணா, என் பேர் வந்து சிட்டிங்கண்ணா. சோ என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியுங்கன்னா, மற்ற டீட்டெயிலாம் நீங்க வந்து இன்ஸ்டால பாத்துங்கண்ணா. இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இந்தியா வெஸ் யூஎஸ்ஏ போட்டியை பத்தி பேச வந்துள்ளேன். நானும் ஒரு போட்டியை பத்தி தான் பேசுறேன். ரீசென்ட் டைம்ல சரி ஓகே விடு, கண்டென்ட் தவிர வேற எங்கேயோ போட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கட்டும். ஓகே, நீங்க இந்தியாவோட பலத்தை சொல்லுங்க, நான் அமெரிக்காவோட பலத்தை. இந்தியாவே பலம் தான்டா. 3 முறை 3.0 அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? சரி ஓகே, இந்தியாவே பலமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இப்பவும் சரி அப்பவும் சரி சம டீம் தான். எப்பயுமே வந்து ஒரு வேர்ல்டு கப் ஆகட்டும், நார்மல் மேட்ச் ஆகட்டும், அவங்களுடைய ஃபார்ம் வந்து எப்பயுமே குறைஞ்சது கிடையாது. கிட்டத்தட்ட ஃபைனல் ஆடுற டீம் தான். ஃபைனல்ல தான் ஏதோ ஒரு தப்பு நடக்குது, நமக்கு வந்து அதனால கப்பு மிஸ் ஆகுது. ஏன் இந்தியா திரும்பி பார்க்குற ஃபைனல் ஆடுற டீம் தான் நம்ம டீம். இப்பவும் நமக்கு ஃபைனல் ஆடுறதுக்கான எல்லா எலிபிலிட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, என்ன சொன்ன, ஃபார்ம் அப்படிங்கிறது யாருக்குமே குறைஞ்சதே இல்லை அப்படின்னு. ஆமா, சிவம் துபை எல்லாம் கன்சிடர் பண்ணாரா தெரியாம ஸ்குவாட்ல. அம்பத்தி ராயுடு எவ்வளவு பெரிய சிஎஸ்கே ஃபன் எல்லாருக்குமே தெரியும். அந்த மனசை வந்து சொல்லிட்டு இருக்காரு, சிவம் துபை எல்லாம் ஆட வைக்காதீங்க, சிஎஸ்கேக்கு முக்கியமான மேட்ச் 15 பாலுக்கு 7 ரன் அடிக்கிறான் அப்படிங்கிறாரு, திட்டுறாரு அவரு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ஒழுங்கா ஆடல, அவனை எடுத்துட்டு சஞ்சு சாம்சன் அவ்வளவு கொண்டு வாங்கன்னு சஜஷன் கொடுத்திருக்காரு. தோனி தெரியுமா? தோனி ரீசெண்டா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, பாரிஸ். அவர் போட்டோ போட்டிருக்காரு, லைக் போட்டான் சிவம் துபை, போய் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. தெரியுமா உனக்கு? அவர் விட்டாரு அது, அதனால நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது, விட்டுருங்க. சிவம் துபைன்ற ஒரு பிளேயரை நீங்க மறக்க போறீங்க.
ஆனா நீங்க பாருங்க மேபி சிவம் துபே தான் இம்பாக்டா இருப்பாருன்னு தோணுது எனக்கு. யாரு ஆப்போனன்ட்டுக்கா? சரி ஓகே விடுங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சொல்லு, அமெரிக்கா பத்தி சொல்லு. இதோ சொல்றேன் அமெரிக்கா பத்தி. மோனன் பட்டேல் கேப்டன். கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தவறாம அவர் ஆடிட்டே இருப்பாரு. சோ மேட்ச் பை மேட்ச் இன்னிங்ஸ் எப்படி கொண்டு போகணும், எப்படி கொண்டு போய் முடிக்கணும், அவரோட கேப்டன்சில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் விட பெரிய விஷயம் அந்த இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்ட பிளேயர் நல்லாவே கொண்டு போவார். அப்ப பாரு வித்த கத்துக்கிட்டது இங்கதான். கத்துக்கிட்ட இடத்துல நம்ம வந்து பெருசா பண்ண முடியுமா? அதாவது குரு மிஞ்சிய சிஷியன் கிடையாது தங்கம். குரு தான், சிஷியன் தான். ஓகேவா? அதனால கன்சிடர் பண்ணும்போது யூஎஸ்ஏ நல்ல டீம். ஆனா வந்து நீயா நானான்னு போட்டி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்து அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இனிமேல் ஃபுல் ஃபயர் இறங்கி முடிவு பண்ணியாச்சு. இது வரைக்கும் அதாவது 2 மேட்ச் அடிக்காத விராட் கோலிட்ட ஒரு பயங்கரமான இன்னிங்ஸை நீங்க யூஎஸ்ஏ கிட்ட பாப்பீங்க. டெஃபினட்டா அவர் ஆடுவார். நெட்ரவால்கர் தெரியுமா? வேற அவன் தெரியும். அவர் பேர் சொல்றவங்க தெரியுமான்னு பாக்குறியா? அவர் தான் விராட் கோலி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வந்த நெட்ரவால்கர் வாழ்க்கைய நாளைக்கு போகுது விராட் கோலியால. அடி வெளுக்க போறாரு. நீங்க எதை சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க அந்த பிளேயர் பத்தி. இன்னொரு பிளேயர் தெரியுமா உனக்கு? யாருங்க? ஹர்திக் பாண்டியா தெரியுமே. யாரு? பூ இப்படி 2 மாசம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? வான்னு சொல்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளேயரை பத்தி சொல்லணும். அதாவது நெட்ரவால்கர், ஆரன் ஜோன்ஸ். ஆனா ஆரன் ஜோன்ஸ் அடிப்பாரு. 2 மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு. ஹாட்ரிக் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கு நிறைய பாஸ். அதே தானே அவரை பார்த்து யாரா ஹாட்ரிக் வாங்குறான்னு பார்த்து போமாடா. ஹாட்ரிக் இல்ல அவர் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. வின் பண்ணி கொடுத்ததெல்லாம் மேட்டர் கிடையாதா? சரி விடு பாத்துக்கலாம். இந்த சைடு வச்சிருக்கேன், சிராஜ் வச்சிருக்கேன்டா. முகமது சிராஜ் நல்லா போட்டிருக்காரு. அர்ஷதீப் வச்சிருக்கேன். ஓகே, இந்தியன் டீம் யூனிட்டை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் டேய் நாங்க எக்ஸிபிஷன் மாதிரிடா, நீங்க வந்து வேடிக்கை மட்டும் பாத்துட்டு போங்கடா, அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். விலை மதிக்க முடியாது டீம்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றா சின்ன பசங்க பேசுறேன். நான் மேட்ச் ரிவ்யூல வந்து இதெல்லாம் பேசிக்கிறேன், மத்ததெல்லாம். சோ இப்போதைக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமா தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. மேட்ச் எப்ப தெரியும்? கனடாவை பீட் பண்ணிருக்காங்க. அந்த பாகிஸ்தான் மாதிரியான ஸ்ட்ராங்கான டீமையும் பீட் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிட்டு ஓப்பனிங் பேட்டிங் மோனன் பட்டேல்ல இருந்து அதுக்கப்புறமா மிட் ஓவர்ல ஆரன் ஜோன்ஸ் பினிஷ் பண்ணி கொடுக்கறது. என் பேரு கொண்ட நிதிஷ்குமாரோட பங்களிப்பு. நிதிஷ்குமார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேர் வச்சுக்கோங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஹர்மீத் சிங்கோட பினிஷிங்கும் நல்லா இருக்கும். சோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கெஞ்சிகே மாதிரியான பிளேயர்ஸ், நட்ரவால்கர், சோ எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. மச்சி டேய் நீ ஒண்ணுமே அவசியம் பேசிட்டு நாடாக்கு ரியாக்ட் பண்ணுவேடா. சரி ஓகே, நீங்க யாராச்சும் மனப்பாடம் பண்ணது ஒப்பி பாத்துக்கலாம். நீங்க யாராச்சும் யூஎஸ்ஏ டீமோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. யூஎஸ்ஏ டீமோட ஃபேன்ஸா இருப்பாங்க. பாரத்ல வந்து வேறாச்சி இந்தியால வந்து இந்த மாதிரி எல்லாம் கேக்குது நியாயமா? கீழே கமெண்ட் வரும், வீடியோல நீங்க பாப்பீங்க. சரி, இந்தியாவில என்ன பலம்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சொல்லுங்க என்னது இந்தியாவில என்ன பலம்? இந்தியாவே பலம் தாங்க. ஐயோ சரி ஓகே, ஃபேண்டசி பிக் மட்டும் பண்ணிக்கலாம். என்னடா சரி, நீங்க இந்தியன் பிளேயர் சொல்லுங்க 5 பேரு. நான் அமெரிக்கால இருந்து 5 பேர் சொல்றேன். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டது ஃபேண்டசி பிக். ஸோ இதுலேருந்து 5 பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்காக 2 மேட்ச் சோப்புன்னு விராட் கோலிக்கு வலகலமான திசை வந்து ரொம்ப பக்கபலத்தில் இருக்கிறதால இந்த மேட்ச்ல விராட் கோலி நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் கூட சேர்ந்து மும்பையில் பூன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாம். இவருக்கு ஹர்திக் பாண்டியா அவருடைய ஜெர்சி ஆரஞ்சு அவருக்கு நல்லாவே ஒரு கட் ஆயிருக்கு. இன்னொருத்தருக்கு இங்க ஒரு கட்டாய் 3.1 வந்துருச்சு. பட் அதை பத்தி பேச வேணா, இங்க வரலாம். ஏன்னா அவர் ஃபேண்டசி எப்பவுமே ஃபேண்டசி தான். ஹர்திக் பாண்டியாவுக்கு நல்ல ஒரு மேட்சா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான். அதனால ஒரு மொக்க டீம் கூட ஆடும் போதெல்லாம் இவர் ஃபார்ம்ல யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால சூரியகுமார் யாதவ் இருக்காரு. அதுக்கப்புறம் 4 இடத்துல பும்ரா 2 மேட்ச் நல்லாவே வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு. அதனால டெஃபினட்டா இவர் இந்த மேட்ச் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வேணும்னு சொல்லி நட்ராஜனை எடுத்தாங்க, அவரு கொஞ்சம் ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் அர்ஷதீப் எடுப்போம்னு எடுத்தாங்க. ஆனா இவர் மேட்ச்ல விக்கெட் எடுக்கிறாருங்க. அவருடைய ராசி சிம்மம்ன்றதால இந்த மேட்ச்ல சிம்ம சொப்பனமா இருப்பாரு. சோ இந்தியன் டீமோட ஃபேண்டசி பிக் இதான். அப்பாடா தப்பிச்சோம்டா. பார்ட் டைமா வேற எங்கேயாச்சும் வேலைக்கு. சரி ஓகே, அந்த அளவுக்குலாம் எனக்கு பேச தெரியாது. அமெரிக்காவோட ஃபேண்டசி பிக் நான் சொல்லிடுறேன். நான் கேம் விளையாடுவேன். இருங்க 5 பேர் தான். மோனன் பட்டேல் கேப்டன். அந்த கேப்டன்சி நாக்கு இம்பாக்டான நாக்கு ஆடுவார்னு தோணுது. அந்த ஆரன் ஜோன்ஸ் வழக்கம் போல அடிப்பாரு, அதிரடியான பிளேயர். அதுக்கப்புறமா என் பேர் கொண்ட நிதிஷ்குமார் ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கெஞ்சிகே அண்ட் நெட்ரவால்கர். ஆனா யூஎஸ்ஏக்கு இந்த கூற ஒருவேளை யூஎஸ்ஏ ஜெயிச்சிருமோ அப்படின்னு நினைச்சனா வாய்ப்பு இல்லைங்க. தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காதீங்க. யாருக்கு தெரியும், போட பக்கம் போட்டுட்டு போகுதான். லாஸ்டா நான் ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். எண்டு நீ கொடுக்க போறியா? குடு. இந்தியாவை கண்டிப்பா யூஎஸ்ஏ பீட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு.
அந்த மேட்சோட ரிவ்யூல சீக்கிரமா நாங்க வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நித்தீஷ், ஆல்ரெடி ஓடி போன விஜய் சிட்டியோ.